கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களே, என் இரட்சகரும் என் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த புதிய மாதத்திலும் முதலாவது நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் சந்திப்பதில் நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 6 மாதங்களும் கண்ணின் மணி போல் பாதுகாத்து புதிய மாதத்துக்குள் நடத்தி வருகிற பரிசுத்த பிதாவாகிய தேவனுக்கு மகிமையும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை உடையவர் ஆண்டவர் இன்றைய நாளிலும் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம் எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 33வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாவதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று ஆண்டவர் இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். கடந்த 6 மாதங்களும் கண்ணின் மணி போல் பாதுகாத்த தேவன் இந்த புதிய மாதத்துக்குள் நம்மை அழைத்து நமக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நீ முதலாவது மகனே மகளே என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுதுதான் நான் உனக்கு மறுஉத்தரவு கொடுக்க முடியும். அது மட்டுமல்ல, நீ அறியாதும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பதற்கும் நீ முதலாவது செய்ய வேண்டிய காரியம் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லி ஆண்டவர் இந்த இடத்திலே இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, பாருங்கள், ஆண்டவர் இந்த நாட்களே நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், முதலாவதாக நீ என்னை நோக்கி கூப்பிடு என்று. Call to me and I will answer you and tell you great things என்று சொல்லி இந்த நாட்களிலே அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவர் இந்த நாட்களிலே என்னை நோக்கி கூப்பிடுகிற வேளையிலே தான் உனக்கு நான் அறியாது மட்டாத காரியங்களையும் இந்த நாட்களில் நான் செய்ய முடியும் என்பதை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் அவரை நோக்கி கூப்பிடும்படியாக மனு புத்திரர்களை இந்த நாட்களிலே அறைகூவுகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் நம்முடைய குடும்பத்துக்குள்ளே, நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே, நமக்குள்ளே ஒரு பெரிய காரியங்களை அவர் செய்ய வேண்டுமா இருந்தால் இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரை நோக்கி இந்த நாட்களில் நாங்கள் கூப்பிட வேண்டும். சங்கீதம் 121 எடுத்து வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலே இருந்து ஒத்தாசை வரும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அந்த ஒத்தாசையை தருகிற தேவனை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிற வேளையிலே தான் அவர் இந்த நாட்களிலே நமக்கு உத்தரவு கொடுத்து நாங்கள் அறியாது மட்டாதுமான பெரிய காரியங்கள், சிறிய காரியங்கள் அல்ல, பெரிய காரியங்களை அவர் இந்த நாட்களிலே செய்ய வல்லவராக இருக்கிறார் என்பதை, அறிவிக்க வல்லவராக இருக்கிறார் என்பதை இந்த வார்த்தைகள் ஊடாக இன்றைக்கு நாங்கள் காண்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அதனாலே நாங்கள் ஒரு மனுஷனை நோக்கி கூப்பிடுவதல்ல, தேவனை நோக்கி இந்த நாட்களிலே கூப்பிட வேண்டும். அன்பு பிள்ளைகளே, பாருங்கள், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். ஆனால் ஆண்டவரிடத்திலிருந்து ஒத்தாசையும், ஆண்டவரிடத்திலிருந்து பலத்தையும், ஆண்டவரிடத்திலிருந்து ரட்சிப்பையும், ஆண்டவரிடத்திலிருந்து விடுதலையும் இந்த நாட்களிலே அவர்கள் கண்டடைந்தார்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கிறோம். நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு விடுதலை வேண்டுமா இருந்தால், நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஒத்தாசை வேண்டுமா இருந்தால், நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு தேவைகள் சந்திக்கப்பட வேண்டுமா இருந்தால், மனுஷனை அல்ல கர்த்தரையே நாங்கள் நோக்கி கூப்பிடுவோம். அப்பொழுது அந்த ஒத்தாசையும் ரட்சிப்பையும் நாங்கள் இந்த நாட்களிலே பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை இந்த வார்த்தைகள் ஊடாக இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் நாங்கள் யாரை கூப்பிட வேண்டும் என்பதை முதலாவதாக அறிந்திருக்க வேண்டும். பாருங்கள், நமக்கு உணவு கொடுக்கிறவரை, நமக்கு உடைகள் தருபவரை, நமக்கு நம்முடைய தேவைகளை சந்திக்கிற அவரை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிற வேளையிலே தான் அவர் இந்த நாட்களிலே நமக்கு அறியாது மட்டாதமான காரியங்களை செய்வார். ஆனால் ஒரு மனுஷனிடத்திலே நாங்கள் இந்த காரியங்களை கேட்கிற வேளையிலே அவன் சொல்லுவான், இன்றைக்கு போட்டு நாளைக்கு வாப்பா நான் தருகிறேன் என்னுவான். ஆனால் அடுத்த நாள் போகிற வேளையிலே எனக்கு இன்னத்திலே பணம் இப்பொழுது இல்லை, அதனாலே என்னை மன்னித்து கொள்ள என்று சொல்லி இந்த நாட்கள், அல்லது நீ கேட்ட காரியங்கள் இல்லையே மன்னித்து கொள்ள என்று சொல்லி அவர் என்னை அனுப்பி விடுவார்கள். ஆனாலும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற வேளையிலே ஆண்டவர் ஒருபோதும் நம்மை புறம்பே தள்ளுவதில்லை. அவர் ஒருபோதும் நம்மை இந்த நாட்களிலே பொறுமையாக இந்த நாட்களிலே அனுப்புவதில்லை என்பதை முதலாவதாக அறிந்திருக்க வேண்டும். அன்பு பிள்ளைகளே, இந்த ஜூலை மாதம் 1ஆம் தேதியிலும்
நாங்கள் இந்த நாட்களிலே ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம், அவரிடத்திலிருந்து உத்தரவை பெற்றுக்கொள்வோம், அவர் செய்கிற பெரிய காரியங்களை கண்டுகொள்வோம். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.